4 நண்பர்கள். ஒரு காட்டில் நிறைய இனத்தை சேர்ந்த விலங்குகள் இருந்தாலும் அவங்க ரொம்ப நண்பர்களாகவே வாழ்ந்து வந்தாங்க. இப்படியா ஒரு மான், ஆமை, எலி அப்புறம் ஒரு காகம் ரொம்ப நண்பர்களாகவே இருந்தாங்க. அந்த 4 நண்பர்களும் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா பொருள்களையும் பகிர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையை மிகவும் உற்சாகமாகவே கழிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முறை திருப்பம் வரதான் செய்யும். ஒரு சமயம் வேடன் ஒருவன் தந்திரமாக அந்த ஆமையை மட்டும் பிடிச்சிட்டான். அந்த ஆமையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது மற்ற 3 நண்பர்களும் இதை எப்படியாவது தவிர்த்து நம்ம ஆமைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த காகம் ரொம்ப சத்தமாக கரையை தொடங்குச்சு. அந்த சத்தத்தை கேட்ட வேடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அப்போ ஒரு அழகான மான் நடனமாடுறத பார்த்துட்டு இருந்தான். அந்த அழகிய மானை பிடிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த ஆவலை வேடனால அடக்கவே முடியல. அதனால அவனுடைய கையில அந்த ஆமையை கீழே விட்டுட்டு மானை பிடிப்பதற்காக வில்லையும் அம்பையும் கையில் எடுத்தான். அந்த கனப்பொழுதுல எலியானது ஆமைக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவா அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று அருகில் உள்ள ஒரு குளத்துல குதிச்சு நீந்தி போயிடு அப்படின்ட்டு சைகை மூலமாவே சொல்லுச்சு. அந்த சமயம் வேடன் வில்லால மானை குறி வைச்சான். ஆனா மான் அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடிடுச்சு. ஆமையும் ஓடிடுச்சு. ஆமையும் மானும் ரொம்ப நல்லாவே வேடன்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஏமாற்றம் அடைந்த அந்த வேடன் எப்படியும் அந்த மானை மீண்டும் பிடிச்சு விடணும் அப்படின்ட்டு நினைச்சான். அந்த மான் போயிட்டு வர எல்லா இடத்துலையும் கவனிச்சு வச்சுட்டு இருந்தான். அப்படி ஒரு இடத்துல ஒரு கன்னி வலையை பொறியா போட்டான். அந்த மானும் உணவை தேடி அந்த இடத்திற்கு வரும்போது அந்த வலை பொறியில சிக்கி கொண்டுச்சு. மானின் இந்த பரிதாப நிலைய அந்த காகம் பார்த்துட்டு ரொம்ப வேகமா கறந்துச்சு. அந்த எலியும் ஆமையும் சத்தமா பிட்டுச்சு. ஓடி அந்த எலி அந்த மான் சிக்கி இந்த வலையின் கூர்மையான பல்லால கடிச்சு பிக்க தொடங்கியது. காகம் மறந்திருந்து இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பொறுப்போட கண்காணித்து வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல எலி வலைய நல்லா பிச்சு எடுத்துருச்சு. அப்புறம் மான் அந்த வழியாக வெளியே வரும்படி சேர்ந்துருச்சு. அந்த 4 நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு ரொம்ப விரைவாக வெளியேறி காட்டுல போய் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாங்க. வேடன் ரொம்ப ஏமாற்றத்தோட போய்கிட்டான். கதையுடைய நீதி உயிர் காப்பான் தோழன். வாத்தும் காகமும். ஒரு காட்டுல பசுமையான ஒரு புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளிக்கு நடுவில் ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு வந்துச்சு. அங்க இருக்க ஒரு பெரிய மரத்துடைய உச்சியில ஒரு பெண் காகம் கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பெண் காகமுக்கு எப்பவுமே திருப்தி அடையாமையே இருந்துச்சு. அது சாப்பிட்றதுக்கு நிறைய உணவு இருந்தாலும் அது புகார் சொல்றத ஒரு வேடிக்கையாவே வச்சுட்டு இருந்துச்சு. அது காத்துல ஒரு பெரிய மீன் கிடைச்சாலும் அதுக்கு திருப்தியாவே இல்லை. காகம் எப்பவுமே அதிகமான தேவைய விரும்பிட்டு இருந்துச்சு. அந்த காகம் சுத்தி பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிச்சு. இங்க இருக்க எல்லா விலங்குகளும் பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அவங்க ரொம்ப வெற்றிகரமாகவும் முன்னேறிட்டு வராங்க. நான் மட்டும் துரதிர்ஷ்டமானவள். நான் விரும்புகிற எதையும் என்னால் பெற முடியலை. இந்த காடு ரொம்ப பசுமையாகவும் மரங்களில் இருக்க இலைகள் ரொம்ப பச்சையாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த சின்ன ஆறில் எப்போவுமே நிறைய மீன்கள் இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும் போதுமானது கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு வருத்தத்தோடு இருந்துச்சு. அந்த சமயத்தில் காகத்துடைய கண்கள் அங்கே திரும்பிக்கிட்டு இருக்க 2 வாத்துகள் மேலே பட்டது. இந்த காகம் அந்த வாத்துகள்கிட்ட போய் சொல்லிச்சு, ஓ அழகான வாத்துகளே, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களுடைய வண்ணமயமான இறகுகளை கவனிங்க. அது சூரிய வெளிச்சத்தில் ரொம்ப பளபளன்னு மின்னுது. ஆனால் என்ன பாருங்க, நான் ரொம்ப கருப்பாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கேன். நீங்கள் விரும்பியது எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவில் என்ன ரகசியம் இருக்குது, அது சொன்னீங்கன்னா நானும் அதை சாப்பிட்டு அழகாக மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுச்சு. அந்த வாத்துகள் அதோடைய கவனத்தை பரிமாறிட்டு இருந்துச்சு. அது மெதுவான குரல்ல சொல்லுச்சு, எனது அருமை நண்பனே, அழகு அப்படின்றது ஒரு படைப்பு. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஒன்றும் அது மாறுறது கிடையாது. நீங்கள் நல்லொழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாகவே மாறிடுவீங்க.
அழகு ஒன்றும் உணவுல கிடையாது அப்படின்ட்டு பதில் சொல்லுச்சு. அப்பதான் அந்த பேராசையான காகம்க்கு வந்து வாழ்க்கையோட பொருள்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அழகு அவர்களுடைய நடத்தையில் உள்ளது. ஒற்றுமையான பசுக்கள். ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு இருக்கா. அந்த கிராமத்துல இருக்க விவசாயி அங்க வளர்த்துட்டு வர பசுமாடுகள் எல்லாத்தையும் அந்த காட்டுல தான் புல்மேய விடுவானா. ஆனா அந்த பசுக்களுக்கு வந்து ஒரு அபாயம் என்னன்னா, அங்க இருக்க விலங்குகள் வந்து எப்ப வேணாலும் அந்த பசுமாடுகள் வந்து சாவடிச்சு சாப்பிடலாம். முக்கியமா என்னென்னா சிங்கம் அப்புறம் புலி. எப்பவுமே அந்த மாடுகள் வந்து கூட்டமா தான் புல்மேய அந்த விவசாயி அனுப்புவானா. தனித்தனியா அனுப்புறதுக்கு வந்து அவன் அனுமதிக்க மாட்டானா. ஆனா அந்த பசுக்கள்கிட்ட வந்து ஒரு குணம் இருந்துச்சா. என்னன்னா, அந்த புல்வெளியில இருக்க எல்லா புல்லையும் நான் தான் சாப்பிடணும், யாருக்கும் நான் தர மாட்டேன் அப்படின்ற ஒரு பேராசை குணம் வந்து இருந்துச்சான். அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சிங்கம் வந்து கவனிச்சுட்டு வந்துச்சான். நம்மளுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய உணவு இருக்கும் போது நம்ம ஏன் காட்டில் போய் அலையணும், நம்ம இந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா டெய்லியும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்துச்சான். அதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடை சாப்பிட்டுட்டு வந்துச்சான். அதை பார்த்த மற்ற மாடுகள் எல்லாமே பயந்துட்டு இருந்துச்சான். இந்த மாதிரி ஒரு சிங்கம் வந்து இந்த காட்டில் இருக்க வரையும் நம்மளால புல் மேயவே முடியாது, நம்மளை வளர்க்குறவரு இதை பார்த்து பயப்படுறாரு, நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல வந்து ரொம்ப முதிய ஒரு பசுமாடு இருக்கான். அந்த பசுமாடு வந்து கனத்த குரலோடு சொல்லிச்சான், நாம ஒண்ணு இந்த சிங்கத்திடலாம் ரொம்ப பலசாலியும் இல்லை, நம்ம ரொம்ப புத்திசாலியா தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். நம்ம வந்து இந்த பேராசை குணத்தை விட்டுட்டு நம்ம தனித்தனியா புல்மேய போகாம ஒன்னா புல்பேய போகணும். அப்பதான் நம்மளால சிங்கத்துக்கிட்ட இருந்து போராடி இந்த புல்வேலிக்கிட்ட இருந்து அந்த சிங்கத்தை விலகி இருக்க செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த மாடு சொல்லிச்சான். அதை கேட்ட மற்ற மாடுகள் சொல்லிச்சான், சரி நாங்க அதே மாதிரியே பண்றோம், நாங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம், நாங்க இனிமேல் ஒன்னாதான் புல்மேய போவோம், நாங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துச்சான். மறுநாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சிங்கம் வந்து அதே மாதிரி வேட்டையாட போச்சான். ஒரு பசு வந்து அது தாவி வேட்டையாட போகும்போது மற்ற மாடுகள்லாம் அதை தாக்க நாலா பக்கமும் குறி வச்சதுங்களாம். இதை பார்த்து அந்த சிங்கம் வந்து பயந்து அதோட உயிரை காப்பாத்திக்க அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சான். இனிமேல் நான் இந்த இடத்துக்கே வரமாட்டேன்ப்பா சாமி அப்படின்ட்டு ஓடியே போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் அது வரதே கிடையாதான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம், ஒற்றுமையே வலிமை. ஓநாயும் எலியும். ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சாம். அந்த ஆலமரத்துல நிறைய எலிகள் வந்து கூட்டமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த எலிகள் வந்து அங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. எலிகளுக்கு வந்து அந்த இடத்த சுத்தியும் நிறைய உணவுகள் வந்து கிடைச்சிது. ஆலமரம் வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப வலுவானதாகவும் இருந்ததுனால எலிகளுக்கு வந்து ஒரு நல்ல அடைக்கலமாகவும் அது இருந்துச்சு. ஒரு முறை வந்து ஒரு தந்திரமான ஓநாய் வந்து அந்த வழியா போற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த ஆலமரத்தை சுத்தி பார்க்கும்போது நிறைய எலிகள் வந்து ஓடிட்டு இருந்ததை பார்த்துச்சு. அந்த சதைப்பிடிப்பான எலிகளை பார்த்து அது தனக்குத்தானே யோசிச்சது, நான் இந்த கொழுவான எலிகளை சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அது வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கிற ஒரு இறை அப்படின்ட்டு நினச்சிது. ஓநாய் வந்து அங்கே அதோடைய கால் வந்து அடிப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சு. ஓநாயோட அந்த தந்திரத்தை தெரியாத அந்த எலிகளுடைய தலைவன் ஓநாயை மீட்டு அதுக்கு உதவுவதற்கு வந்துச்சு. அந்த எலி ஓநாயை பார்த்து, ஓ நண்பனே, என்னோட பிரச்சனை தான் என்ன, ஏன் நீ காலை நொண்டிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஓநாய் பலவீனமான குரலோட, நான் என்னுடைய காலில் மோசமான காயத்தோடு இருக்கேன், என்னால் உணவு கூட தேட முடியல அப்படின்ட்டு பதில் சொல்லுச்சு. அதனை கேட்ட அந்த எலிகளுடைய தலைவன், எங்கள் பக்கத்துலேயே நீங்கள் தங்குங்க, நான் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு உணவுகள் வந்து டெய்லியும் ஒரு எலி அனுப்பி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எலிகளுடைய தலைவன் வந்து அந்த ஓநாய்க்கு வந்து எலிகள் மூலமாக டெய்லியும் சாப்பாடுகளை அனுப்பிட்டு வந்துச்சு. ஓநாய் உணவு கொண்டு வர எல்லா எலிகளையும் சிரிச்சுக்கிட்டே வரவேற்று அது கொண்டு வர உணவுகளையும் சாப்பிட்டு அந்த எலியையும் பிடிச்சி கொண்டு சாப்பிட்டுருமா. ஒரு சில நாட்களாகவே அந்த எலி தலைவன் வந்து அனுப்புகிற எந்த எலியும் வந்து திரும்பி வரதே இல்லை.
இதை கவனிச்ச அந்த எலிகளுடைய தலைவன் ஒரு எலியை அனுப்பி அந்த எலிகளுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தாராம். அந்த ஓனாய் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த எலியை வரவேற்று அது கொண்டு வந்த அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அந்த எலியையும் சாப்பிட்டுடுச்சான். அதை பார்த்த அந்த எலியோடைய தலைவன் அதோடைய கூட்டத்துக்கு மறுபடியும் ஓடி போய், நண்பர்களே, அந்த தந்திரக்கார ஓனாய் வந்து நம்மளே ஏமாத்திடுச்சு, அது நம்மளுடைய கூட்டத்தில் இருக்க எலி ஒன்னொன்னையா சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கு, நாம் வந்து அந்த ஓனாய்க்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் அப்படின்ட்டு கோவத்தோடு ஒரு திட்டத்தை தீட்டினாங்களாம். அதேபடி எப்போதும் போல ஒரு எலியை வந்து ஓனாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்புனாங்களாம். அந்த கூட்டத்தில் எல்லா எலிகளும் அங்கே பதுங்கி நின்றுட்டு இருந்தாங்களாம். ஓனாய் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே அந்த எலியை வரவேற்று அந்த எலியை எடுத்து சாப்பிடலான்ட்டு எடுக்கும் போது எல்லா எலிகளும் சேர்ந்து அதை பாஞ்சு கடிச்சு அதை கொண்டுட்டாங்களாம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, தீய எண்ணங்கள் தீய செயல்களால் முடிக்கப்படும். 2 வேட்டை நாய்கள். ஒரு அடர்ந்த காட்டில் 2 வேட்டை நாய்கள் வசிச்சுட்டு வந்துச்சா. அந்த 2 வேட்டை நாய்களும் ஏதாவது ஒரு உணவு கிடைக்கும் போது சண்டை போட்டதை பழக்கமாகவே வச்சுருந்தாங்களாம். ஒரு முறை என்னாச்சுன்னா, அந்த 2 வேட்டை நாய்களும் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய மீனை பார்த்தாங்களாம். அந்த பெரிய மீனுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். முதல் நாய் சொல்லிச்சா, நான் தான் இந்த மீனை முதல்ல பார்த்தேன், அதனால இது எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அதுக்கு அந்த 2வது நாய் பதில் சொல்லிச்சா, என்னோட பாதங்கள் தான் இந்த மீன் மேலே முதல்ல பட்டுச்சு, அதனால இது எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிச்சான். என்னை மடையனாக்காத, நான் தான் அதனை முதல்ல கொன்னேன், அதனால இது எனக்கு தான் அப்படின்ட்டு இது சொல்லிச்சான். அதுக்கு அந்த 2வது நாய் சொல்லிச்சான், நான் தான் இந்த மீனை கரைக்கு கொண்டு வந்தேன், அதனால இது எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த 2வது நாய் சொல்லிச்சான். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு குள்ள நரி அந்த நாய்கள் பண்ணுற எல்லா சண்டையும் பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ அந்த நரி போய் நாய்கள்கிட்ட சொல்லிச்சான், உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்ட்டு என்று சொல்லுங்க, நான் அதனை தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல் நாய் சொல்லிச்சா, இங்கே பாருங்க ஓனையாரே, நான் தான் இந்த மீனை முதல்ல பார்த்தேன், இது எனக்கு தான், ஆனால் இந்த சகவாசி எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்லிச்சான். உடனே அந்த 2வது நாய், நான் தான் இந்த மீனை கரைக்கு கொண்டு வந்தேன், அதனால இது எனக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிச்சான். ரொம்ப நேரம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த குள்ள நரி மீனுடைய சதையோட நடுப்பகத்தை எடுத்துக்கிட்டு தலைப்பகுதியையும் ஒரு பக்கமாகவும் வால் பகுதியை ஒரு பக்கமாகவும் வச்சுட்டுச்சான். அதுக்கப்புறம் கிண்டலான சிரிப்போட சொல்லிச்சான், இதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போடணும், ஒருவருக்கு மீனுடைய தலைப்பகுதியையும் இன்னொருத்தவருக்கு மீனுடைய வால் பகுதியையும் கொடுத்துடுறேன், இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சதுனால நடுப்பாகத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அந்த நடுப்பாகத்தை சாப்பிட்டுடுச்சான். அப்போதான் அந்த 2 நாய்களுக்கும் புரிஞ்சிச்சா, நம்ம எல்லா உணவுகளையும் பகிர்ந்து தான் சாப்பிடணும், இல்லைன்னா அது நம்மளுக்கு தான் நஷ்டமாகும் அப்படின்ட்டு நினச்சிக்கிச்சான். இதோடைய பொருள் என்னன்னா, நண்பர் மத்தியில் சண்டையிட்டால் அவர்களுக்கு நஷ்டமே ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.